வணக்கம். நான் உங்க அடகிசன் சார். இப்போ என்னன்னா, ஒரு 5 நாளா சோசியல் மீடியா திறந்தாவே எந்த சோசியல் மீடியா ட்விட்டர் இருக்கட்டும், ஃபேஸ்புக் இருக்கட்டும், வாட்ஸ்அப் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், என்ன சோசியல் மீடியா திறந்தாலும் யூடியூபா இருக்கட்டும், இந்த டிவிகே டிஎம்கே 2 பேருக்கு மாசு காட்டுறேன் அதை காட்டுறேன் இதை காட்டுறேன் அங்க போய் நின்றுகிட்டு லைட் போட்டதுனால தான் நெருக்குறாங்க. பச்சை குழந்தைங்க பொம்பளைங்க பார்க்க முடியல அத்தனை பேருங்க. அந்த முக்குல லைட்டை போட்டுருக்கலாம்லங்க. என்னங்க குறைஞ்சு போச்சு அந்த முக்குல லைட்டை போட்டுருந்தா? கேரவனுக்குள்ள இருக்க லைட்டு தான் சொல்றேன். அவங்க எதுக்குங்க வராங்க? தொண்டர்கள் மட்டும்தான் கட்சிக்காக வராங்க. மத்தவங்க எல்லாம் விஜய பார்க்கணும். பொம்பளைங்க லேடிஸ் குழந்தைங்க பொம்பளைங்க எல்லாம் விஜய பார்க்கணும் தான் வராங்க. ஓகேங்களா? அவங்க பாட்டுக்கு வீட்டுல இருந்துட்டு விஜய் கேரவன்ல பார்த்தோமான்னு வீட்டுக்கு போயிருப்பாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு அது வரைக்கும் போனதுனால தான் எல்லாரும் கூடவே போனாங்க. விர்ச்சுவல் வேற சார் சண்டை வேற. ஆக்சுவலி இப்போ இந்த இதுல ஸ்டாலின் அவ்வளோ இதா பேசினாரு. ஆக்சுவலி ஆல்ரெடி ஒருத்தர் யாருன்னா அந்த தண்ணியில சில உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு சில உங்களுடன் ஸ்டாலின்ல ஃபர்ஸ்ட் இந்த கிராம நிர்வாக கூட்டத்துல கொடுத்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தண்ணியில மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட அதிகாரியை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஏன்னா நாளைக்கு ஆட்சிக்கே கேவலமாயிருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ சிவகங்கை மாவட்டத்துல வைகை ஆற்றில் மிதந்த உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் அந்த மேலதிகாரி என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மனுக்கள்லாம் சரி செய்யப்பட்டு நிவாரணம் அளிக்கப்பட்டுருச்சு, அதனால தூக்கி வீசிட்டாங்க அப்படின்றாரு. என்னங்க அது? ஆக்சுவலி அது இந்த அப்ளிகேஷன் ரீசெண்ட் டேட்டுங்க, போன மாசத்துக்குள்ளது. எப்பன்னு பாத்தீங்கன்னா 9வது மாசத்துக்கு 3ஆம் தேதிக்குள்ள அப்ளிகேஷன்ஸ். சரிங்களா? டேட் இந்த வீடியோல ஃபுல்லா இருந்துச்சு. நான் இந்த போட்டோ மட்டும் தான் எடுத்தேன். இந்த வீடியோல கரெக்டா இருந்துச்சு. சரிங்களா? இது என்னன்னா, வைகை ஆற்றில் மிதந்த உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள், அந்த மனுக்கள் கிராம நிர்வாக அப்ளிகேஷன்ஸ். இப்ப உங்களுடன் ஸ்டாலின் என்னங்க இது? ஆக்சுவலி கேட்டா இது எங்களுக்கு தெரியல அப்படிம்பாங்க. கேட்ட இதுக்கெல்லாம் போய் சொல்லுவாங்க. ராத்திரி வீடியோ அனுப்புவாங்க. பார்க்க கூடாத இடத்துல எல்லாம் பார்ப்பாங்க பேர் போட்டுறதுக்காக. நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு மட்டும் கூத்து சொல்ல. ஆக்சுவலி டிவிகே மேலேயும் தப்புன்றாங்க. நான் அந்த வீடியோ போடுறேன், இந்த வீடியோ எண்டில் போடுறேன். ஆக்சுவலி ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, லைட்டு நெடுவுக்கு போடாம வெறும் இந்த கேரவனை சுத்தி மெயின் ரோட்ல மட்டும் போட்டிருக்காங்க. லைட்டு போட்டா என்ன தப்பு? கேரவனுக்கு உட்காந்துட்டாரு, லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. ஆனா இப்போ கூட்ட நெரிசல்ல லேடிஸும் குழந்தைங்க இருந்தாங்க. தொண்டர்கள் மட்டும்தான் எக்காரணத்தை கொண்டு பார்க்க வருவாங்களே தவிர பார்க்கணும் ஆசையில நிறைய ஃபேன்ஸ் வந்தாங்க. அதனால முழுக்க முழுக்க காரணம் 2 சைடும் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதனால இந்த வீடியோ போடுறேன். நான் எப்பயுமே ஒரே ஒரு சார்ந்த பேசுறது இல்லை. இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கிறதுனால டிவிகே மேலேயும் தப்பு இருக்கு. இருந்தாலும் அவங்க ஏடிஎம்கேல ஒருத்தர் சொல்லியிருக்க, இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கவே கூடாது. 2025 ஜனவரியில எங்களுக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப சிறிய இடம், அதனால இதை பர்மிஷன் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அந்த மாதிரி இடத்த எப்படி இப்ப கவர்மெண்ட் கொடுத்தாங்க? அப்ப கவர்மெண்ட்லயே தப்பு இருக்கு, டிவிகேவிலையும் தப்பு இருக்குங்க. ஆக்சுவலி டிவிகே தப்புனா உடனே சண்டைக்கு வந்துருவாங்க. நான் இருக்கிறத மட்டும் சொல்றேன். அந்த ஆக்சுவலி விர்ச்சுவல் வாரிசு எல்லா வீடியோவும் எடுத்து கிளீனா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய இது ஆச்சா போலீஸ் செய்ய வேண்டிய வேலை. விஜய் பேரை கெட்டக்கூடாது அவங்க தொண்டர்கள் பண்றாங்க. ரசிகர்களாகட்டும் தொண்டர்களாகட்டும் தேடி கண்டுபிடிச்சு பண்றாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் சில பல தப்புகளும் இருக்குன்றாங்க. நான் இருக்கிறதான் சொல்றேன். சரிங்களா? அவங்க நல்லது மட்டுமே செய்யலன்னு இல்ல, கெட்டதும் செய்யல. ஆக்சுவலி தப்புகள் இருக்கு. அவங்க மேல மட்டும் சொல்லுங்க, 2 சைடும் தப்பு இருக்குங்க. போலீஸ் அதிகாரி மேல, ஆக்சுவலி போலீஸ் துறை மேல, கவர்மெண்ட் மேல, ஆளுங்கட்சி பிளஸ் டிவிகே லேட்டா வந்துச்சுன்னா அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு 3ல இருந்து 10 மணிங்க. தப்பே இல்லைங்க. ஏன்னா அண்ணாமலை சொன்ன மாதிரி எப்போ 9:59 கூட வரலாம், 10:01 வந்தா சொல்லுங்க லேட்டா வந்தானு. 3 to 10 மணிக்குள்ள வரலாம். அதான் பர்மிஷன் கோரணும் வழக்கு. எல்லாத்தையும் தப்புன்னு சொல்ல. அந்த மாதிரி பர்மிஷன் கிளீனா மென்ஷன் பண்ணி 3 to 10ன்னு சொல்லும் போது எப்போ வேணாலும் வரலாங்க, தப்பே இல்லைங்க. ஆனா வர்றப்போ நெடுவுக்கு எந்தெந்த இடத்துல சிட்டி உள்ள யாச்சும் ரோட் ஷோ நடத்துறவங்க லைட் போட்டுக்கணும். வெறும் அந்த ஒரு ரோடுக்கு மட்டும் கேரவன் எங்க நிக்குதோ அங்க மட்டும் லைட் போட்டா தப்புங்க. ஆக்சுவலி நிறைய பேர் வேணு சொல்றாங்க, வேணு கும்பல் புந்துச்சுன்னு அது எப்படின்னு விசாரிச்சுதான். இப்ப என்னன்னா தர்மஸ்தலத்துல தனி குரூப் அமைச்சு சிட்டுன்னுவாங்க. சரிங்களா? இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச்ல தனியே ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணி விசாரிங்க அப்படின்னு இருக்காங்க.
இருந்தாலும் வந்து சிபிஐக்கு மாற்ற முடியாது. இப்பதான் இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல போலீஸ் இருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல உங்களுக்கு என்ன குறைய கண்டுபிடிச்சிட்டீங்க, இப்பதான் ஸ்டார்ட் ஆன நேரத்துல அவங்க மேல என்ன குறைய கண்டுபிடிச்சிட்டீங்க, இருந்தாலும் நாங்க சிபிஐக்கு மாற்ற முடியாது, தனியா ஒரு குழு ஃபார்ம் பண்றாங்க போலீஸ்லயே அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சு தனியா ஒரு குரூப்புக்கு அலர்ட் பண்ணி இவங்களை விசாரிங்கன்னு சொல்லி அலர்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மேலதிகாரிகளை ஒரு குரூப்பு. ஆனா சிபிஐக்கு மாற்றத்துக்கு எந்த முகாந்தரமும் இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு, இவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் இல்லை. ஏன்னா அவங்க ஸ்டார்டே பண்ணல, எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷனை நிராகரிச்சிருக்காங்க சிபிஐக்கு மாத்திரம். ஆனா கோர்ட்டே முன் வந்து இந்த இந்த பிரச்சனைகள் தனியா ஒரு குரூப்பா சிட்டுமாங்க. சிபிஐ மாதிரியே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தனி இதுங்க சிட்டுன்னு சொல்றது, அதாவது குரூப். அந்த குரூப் வந்து விசாரிக்குன்னு சொல்லி குரூப் பேரையும் மென்ஷன் பண்ணி யாரை அலாகேட் பண்றது தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கான். அந்த குரூப் விசாரிக்குன்னு சொல்லி அன்னைக்கே வந்து அந்த அந்த கேஸோட ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. யார் கரூர் மாவட்டத்தை இப்ப விசாரிக்கிற போலீஸ்காரங்கள்ட்ட இவங்க எல்லாம் ஃபைல்ஸை கொண்டு போய் கொடுங்கன்னு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப என்னன்னா இந்த வீடியோ பக்கா இதுக்கு இன்னொன்னு நான் உங்களுக்கு இன்னொன்னு பிளஸ் என்னன்னா, வக்கனே வந்து நம்ம செந்தில் பாலாஜி நிமிஷ பிரகாரம் இந்த 14 நிமிஷம் தான் 19 நிமிஷம் தான் என்னைய பேசினது 14 நிமிஷம் தான் 14 நிமிஷம் தான் அதுவரைக்கும் செருப்பு இல்லைன்னு சொல்லி கிளீனா சொல்றாங்க. அந்த செருப்பு எரிஞ்ச பையனை விர்ச்சுவல் வேரியேஷன் சொல்ற நம்ம டிவி தொண்டர்கள் எல்லா வீடியோவும் கண்டுபிடிச்சு எடுத்து போட்டோ கொண்டு வீடியோ வித் ஃபேஸோட எடுத்திருக்காங்க சரிங்களா. அப்போ இந்த செந்தில் பாலாஜி என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு கிளீனா சொல்றாங்க செந்தில் பாலாஜி, இவங்க தப்பே இல்லைன்னு சொல்ற செந்தில் பாலாஜி 2023 இவங்க செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ஐடி ரெய்டு வந்துச்சு. ஐடி ரெய்டு வரும்போது அவங்க ஐடி ரெய்டு இந்த காரை அடிச்சு உடைச்சிட்டாங்க சரிங்களா. அப்ப எங்க போனாரு, இவர் வீட்டுக்கு வெளில கேமரா இல்லையா, விசாரிக்கிறதுக்கு யாரும் சொல்லல. இப்ப அவங்க கவர்மெண்டா இருக்கட்டும், டிஎம்கே கவர்மெண்டா இருக்கட்டும், இல்ல செந்தில் பாலாஜி இருக்கட்டும், ஏன் அப்போ வெளியே வந்து எங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லல, இல்ல யாரு செஞ்சதுன்னு காட்டி கொடுக்கல, என் தொண்டர்கள் மேல பதிங்க இந்த மாதிரி யார் யார் வந்தாங்களோன்னு சொல்லிட்டு இவங்க தொண்டர்கள் மேல தப்புன்னு சொல்லி தப்போ நியாயமோ சொல்றதில்ல. குடும்பமா தொண்டர்களான வரும்போது தொண்டர்கள் தான் முக்கியம் போது தொண்டர்கள் தப்பு செஞ்சா கேட்கிற இடத்துல இருக்காரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ் மினிஸ்டரே வந்து பதவி காலம் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வந்து நீங்க பதவி விலகுறீங்களா இல்ல நான் ஆக்ஷன் எடுக்கவான்னு கேட்டதுக்கு அப்புறம் விலகி இருக்காங்க. என்ன நியாயம்? ஆக்சுவலி இப்போ இவங்க ஐடி டிபார்ட்மெண்டோட காரையே அடிச்சு உடைச்சாங்க. அந்த காலத்துல எங்க போனாரு, அந்த காலம் கூட இல்ல 2 வருஷம் முன்னாடி. அப்புறம் ஐடி கம்பெனில இதை விசாரிக்க வேணாம், இடி டிபார்ட்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்னு சொல்லிட்டு அதை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த உடைச்சது இன்னும் கேஸ் பெண்டிங்ல இருக்கு, இன்னும் தண்டனை வழங்காம பெயில் கிடைக்கிறதுக்கு 1 வருஷம். அப்ப எப்பேற்பட்ட தண்டனை பாருங்க. இதே சிஎம் தான் ஏடிஎம்கே இருந்த போது செந்தில் பாலாஜிய படி கேவலத்திட்டாரு, வாயில வடிச்சு வாயில. ஸ்டாலின் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு விடலாமே என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக, அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க. அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க. ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க. இவர் கிட்ட கேடு, செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்கப்போ இதான் வேண்டிக்கு வயிற்றுல அடிச்சு சம்பாரிச்சதெல்லாம் அடிச்சு பிடிங்கிட்டாப்ல மகா திருட அப்படின்னாரு. இந்த திருடன் சொன்ன செந்தில் பாலாஜி சிஎம் ரொம்ப கேவலமான வார்த்தைகள் இருந்தாரு ஏடிஎம்கே போது. இப்ப 2 பேரும் ஒரே கட்சிக்குள்ள வந்ததுனால தலைவரேங்கிறதும் தலைவர் வந்து கோடு போட சொன்ன ரோடே போடுறதும் என்னங்க நியாயம்? இதெல்லாம் ஆண்டவனுக்கு அடுக்காதுங்க. மக்கள் விழிச்சிட்டாங்க. எக்காரணத்தை கொண்டு அராஜகத்துக்கு நாங்க திருப்பி ஓட்டு போட மாட்டோம். எந்த கேஸ் எந்த கட்சி கண்ணால் போட்டோம். என்ன மாத்து கட்சி நிறைய வந்துருச்சு, பல வீடியோ சொன்னேன். பிஜேபி, டிஎம்டிகே விஜயகாந்த் கட்சி, நாம் தமிழர் கட்சி, டிவிகே. நான் டிவிகேக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணலாங்க, மாத்து கட்சிகள் இருக்கு.
தயவு செஞ்சு காசுக்கான பொருளுக்கோ வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க தயவு செஞ்சு, சரிங்களா? என்னன்னா இத கொஞ்சம் யோசனை பண்ணி போடுங்க. ஏன்னா ஓட்டு போடுறது ஒரு நாள், 5 வருஷம் கஷ்டப்படணும். அதனால 500 1000 வாங்கிட்டு தர்றாங்களா, ₹1,00,000 கேளுங்க, கோடி ரூபாய் கேளுங்க, அப்ப அவங்களும் பயப்படுவாங்க, கேட்கறவங்களும் பயம் இருக்கும், நம்ம என்ன மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு. அவங்க தர முடியாது. ஒரு ஆள் ₹1,00,00,000 கேட்டாங்கன்னா கேட்காதீங்க. அவங்க நாங்க தர்றோம்னு வற்புறுத்துனாங்கன்னா ஓட்டு காசு வாங்காதீங்க. வற்புறுத்துனாங்கன்னா 1 கோடி வேணும்னு கேளுங்க, தப்பே இல்லைங்க. அவங்க தர முடியாது. ஒரு ஆள் 1 கோடி கேட்டாங்கன்னா வாயை பொத்திட்டு போயிடுவாங்க. கேளுங்கன்னு சொல்ல, வற்புறுத்தி மிரட்டினாங்கன்னா இப்போ கேஸ் போட்டவங்க மேலே பப்ளிக் கேஸா பதிஞ்சவங்க மேலே தட்டியிருக்காங்க. யார்? டிவிகே தொண்டர்கள் எங்க தலைவர் போட்டியான்னு. அப்படி சொல்றது ஆக்சுவலி பப்ளிக்கா பொது ஜனங்களா போட்டாலுமே மிரட்டுற இடத்துல இந்த மாதிரி காசை வாங்கிட்டு போடாதீங்க. நான் என்ன சொல்றேன், காசே வாங்காதீங்க. சப்போஸ் நான் பல வீடியோல சொன்னேன், காசை கூட்டுறதுக்கு வற்புறுத்துறாங்களா மிரட்டாங்களா, அப்போ 1 கோடி கேளுங்க, கம்மி, பிரச்சனை இல்லை, கேளுங்க. நீங்களா கேட்காதீங்க, வற்புறுத்தி வாங்கிக்கோங்க. அப்படி திணிச்சாங்கன்னா உங்க காசுங்க, 1 கோடி கேளுங்க, கேட்கறதுல ஒன்றும் தப்பே இல்லை, சரிங்களா? அதாவது நீங்களா கேட்ட தப்பு, கேட்கறது குற்றம், கொடுக்கறது குற்றம். நீங்களா கேட்டாலும் தப்பு. அவங்களா வற்புறுத்தி கேட்கிற இடத்துல நீங்க தயவு செஞ்சு சொல்ற கம்மியா கேட்டு வாங்காதீங்க. கம்மியா கேட்காதீங்க. கொடுக்கறது இருந்தாங்கன்னா 1 கோடியே கொடுத்தா வாங்குற, கிளம்ப சொல்லுங்க, என் இஷ்டம், என் உரிமை, ஓட்டு போடுன்னு சொல்லி போடுங்க. நான் சொல்றேன், சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க, பாருங்க. தேங்க்யூ.